உன்னை பாடுகிறேன். பூமழை பொழிகின்ற நேரம் கம்பன் ஒளிபெரிக்கு முன்னால் நின்றுவிட்டால் ஒளிபெரிக்கு தீப்பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம். 4 நூற்றாண்டு காலம் உன்னை பாடுகிறேன். உன்னை பாடுவதும் தமிழ் மண்ணை பாடுவதும் ஒன்றுதான். இருபத்து வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன். என் 25 வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன். உன் இலக்கை பாடுவதும் பூர்வ குடிகளின் கிழக்கை பாடுவதும் ஒன்றுதான். என் அரும்பு மீசை காலம் தொட்டே உன் இரும்பு மீசையின் எழுச்சியை பாடுகிறேன். உன் மீசையின் எழுச்சியை தீட்டுவதும் சமத்துவ புரட்சியை தீட்டுவதும் ஒன்றுதான். ஆதிபரம்பர சாதி சனங்களே என்று உன் வரலாற்றை எழுதியவன், கையை கட்டி நாம வாயப்பொத்தி எனும் பெரும்பாட்டை நிறுவியவன், ஏராளம் ஏராளம் தீட்டினேன் தீட்டுகிறேன். உன் கருத்தியலை உசுப்புவதும் களமாடும் சிறுத்தைகளை உசுப்புவதும் ஒன்றுதான். ஆண்டுக்கு ஆண்டு இங்கே ஆண்டு பிறக்கிறது. ஆனால் உன் இளமையின் கம்பீரம் மட்டுமே அப்படியேதான் இருக்கிறது. 64 அகவையா உனக்கு? அடடா, 64 அகவையா உனக்கு? இல்லை, 24 போல்தான் தெரிகிறாய் எமக்கு. இருபக்கமும் கதிரறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்க்ஸை காண்கிறேன். 2 பக்கமும் கதிர் அறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்க்ஸை பார்க்கிறேன். உன் பிடரிசில் இருக்கும் கம்பீரத்தில் பிடல் காஸ்ட்ரோவை காண்கிறேன். நீ சிந்திக்கும் பேரழகில் சேகுவாராவையும் உன் தியாகத்தின் பொருண்மையில் மண்டேலாவையும் நான் காண்கிறேன். நண்பர்களே, முறுக்கு மீசையில் ஒரு புத்தன் இருந்தால், முள்கம்பி மீசையில் ஒரு இயேசு இருந்தால், பெரியம்மாள் மகனாய் ஒரு பீமாராவ் இருந்தால், பெருந்தமிழ் நாட்டில் ஒரு பிரபாகரன் பிறந்தார். அங்கனூரில் ஒரு பெரியார் இருந்தால், 6 அடி உயரத்தில் ஒரு அண்ணா இருந்தால், 64 வயதில் ஒரு கலைஞர் இருந்தால் எப்படி இருக்குமோ நீ அப்படித்தான் இருக்கிறாய். இப்படியும் சொல்வேன், அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு, அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு ஒற்றை தலையோடு ஒரு ராவணன் இருந்தால் அது திருமாவான் என்று இந்த தேசம் சொல்லும். திருமா என்பது ஒரு வினை சொல். அது தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் அடையாளம். வளவன் என்னும் திருச்சொல் சாதியத்தின் தலையில் விடுகிற சம்மட்டி அடி. அண்ணலே, அறிவின் தலைவர்,
நீ சமத்துவ நிழல் பார்க்கும் போதி வரம், நீ கால் முளைத்து நடக்கின்ற கற்பகத்தரு, உன் போராட்ட கிளைகளில் பன்மைத்துவ கனிகள் அழகாய் பழுத்து தொங்கும். அதேவேளை பாசிசத்தின் விடிநரம்பை அறுக்கின்ற அறிவாயதமும் காய்த்திருக்கும். உன் சமத்துவ மலர்கள் சமூக நீதியின் தோள்களுக்கு மாலைகளாகவும், சாதியம் கிடத்தப்பட்ட சவப்பெட்டிகளுக்கு மலர் வளையங்களாகவும் மாறும் ஆட்சிவை உடையன. வாக்குகளை திருடும் பஞ்சாங்க குடிமைகளின் ஆணிவேரை உன் நங்கூர வீசைதான் நறுக்கி வீசுகின்றன. நாட்டை ஏலம் போடுபவனின் நயவஞ்சக சூழ்ச்சியை உன் கோட்பாட்டு மீசைதான் குத்தி கிழிக்கின்றன. பத்து கோடி தமிழனின் எதிர்காலமும் நீதான். பாராளுமன்றத்தின் செங்கற்களை பிதுக்குகின்ற இடிக்காலமும் நீதான். உன் கொடிவண்ணத்தை பாட்டில் வரைந்தவன் நான். நீல நிறம் என்பது பூமி பந்தின் எழுச்சி, சிவப்பு நிறம் என்பது தியாக விடுதலையின் கிளர்ச்சி, நடுவில் ஒளிரும் நட்சத்திரம் என்பது நாளை கோட்டையில் கொடியேற்ற போகும் சிறுத்தைகளின் புரட்சி. சரி நண்பர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நேயர் விருப்பம். இனிமேல் கேட்கவிருப்பது போர்க்கள செய்திகள்.